தளபதி வந்து நேற்று ரேம்ப் வாக் நடக்கிறப்ப நம்ம ரசிகர்கள் வந்து கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வர்றாங்க, 10 லட்சம் பேர் போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ரேம்ப் வாக் நடக்கிறப்ப நேற்று ஒரே ஒரு மிஸ் ஆகிடுச்சு. அழகர் பாட்டு போடாமல் அழகர் பாட்டு போட்டிருந்தா திருவிழாவாக சேர்ந்து எங்கே வர்றீங்க? சென்னையிலேருந்து வரேண்ணா. விக்ரவாண்டி நான் லாஸ்ட் டைம் வந்து விக்ரவாண்டி பைக்கில் தான் வந்தேன். ஆனால் இங்கேயும் வந்து பைக்கில் தான் வந்திருக்கேன் அங்கேருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இல்லை, லடாக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே தான் வந்திருக்கேன் பைக்கிலேருந்து. என்னோடய பைக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் ட்ராவல் பண்ணி லே லடாக் வந்து 19,000 அடி. யார் இது வரைக்கும் டிவிகேல சரி எந்த ஒரு கட்சியிலேருந்தும் சரி அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க தளபதிக்கோசம். என் தளபதிக்காக அவ்வளோ தூரம் யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அடியில் போயிட்டு என் தளபதி கொடியை அங்கே கொடி நாட்டிட்டு வந்திருக்கேன். 19,000 அடி யாரும் தெரிய போனது கிடையாது. நிறைய பேர் போயிருக்கேன். அந்த வீடியோ இருக்குது, வீடியோ நிறைய ரீச் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் தெரியணும். இதை பார்க்குற நிறைய பசங்களும் சொல்கிறேன், முன் வரணும். ஏன்னா என் தளபதியை பார்த்தா நான் இந்த அளவுக்கு நான் வந்தது எல்லாமே எனக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்தது. இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேடிவில் இது வந்து டவர் கிடைக்க மாட்டேது. வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், இங்கே ஜாமர் பண்ணியிருக்காங்க. ஜாமர் பண்ணது இப்போது வரும்போது அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டேன். இப்போ அந்த ட்ரிப்பை வந்து பேஸ் பண்ணால் நேரம் வந்துருக்கு. இங்கே நந்தி பல சோதனையை கடந்து இங்கே வந்திருக்கு. வீட்டுக்கே போக நேரம் வந்துருக்கு. ஆமாம், முடிச்சுட்டு நான் இங்கே சைடாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் வந்துட்டாங்க, அவங்களோட நான் ஜாயின் பண்ணி வந்துட்டேன். இங்கே க்ரௌட் எப்படி இருக்குது? க்ரௌடு இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா போன இடமே விக்ரவாண்டியிலே பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியல. ஏன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஸ்டாப் பண்ணி நடந்து தான் வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க எல்லாமே. பார்க்கிங்கில் வந்து எல்லாமே எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சில இது என்னன்னா வழி மாற்றி அங்கே ரோடை நோண்டி விட்டு இப்போ தான் வந்து தெரியுது, நியூஸில் பார்க்கும்போது சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே ரோடு மாடி நோண்டி ஏன்னா ஒன்றுமே இல்லை, இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு வந்து ரோடை வந்து நோண்டிட்டு இந்த மாரி போட்டுருந்தா அது இந்த நேரத்தில் தான் வந்து போஸ்ட்போன் பண்ணதுனால பண்ணிருக்கலாம். அது வந்து இப்போ தளபதி மாநகரத்து நேரத்தில் ஓப்பன் பண்ணதால கொஞ்சம் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டிராஃபிக் இருந்தது. பட் ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுங்க, டிராஃபிக் அவ்வளோ இல்லை. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதும் அவ்வளோ டிராஃபிக் இல்லை. நைட்டு தான் இங்கே வந்து ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அப்படி தான் ரீச் ஆனது. வந்து டிராஃபிக் இருந்திருக்காது. ஆமாம், நைட் இருக்குது, பகல் டைமில். சம்டைம்ஸ் இந்த பிரிட்ஜி ஒர்க் இருக்கிறதுனால அந்த இதில் ஒரு டிராஃபிக் இருக்குது. என்ன சொல்கிறதுனா எதிர்பார்த்தது எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. எப்படா அங்கே போய் அந்த ஸ்டேஜை பார்க்க போகிறோம், தளபதியை பார்க்க போகிறோம். போன வாட்டி போகும்போது என்னால் பார்க்க முடியல, ஏன்னா லாஸ்ட் இருந்ததுனால ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். அந்த வாய்ஸ் கேட்டாலே எங்களுக்கு போதும், தளபதி எங்களை பார்க்கணும்னு இல்லை, வாய்ஸை கேட்டு அந்த இடத்துல நின்னாலே போதும் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துருக்கோம். இவ்வளோ தூரம் பார்க்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக நான் என்னன்னா தலை ரசிக்கேன், தளபதி தொண்டேன். எனக்கு நான் தலை ரசிக்கேன். ஆனால் விஜய் தளபதியை பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அவரோட கோட்பாடுலாம் சரி, அவரோட அரசியல் நெறிமுறைகள்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து குரல் கொடுத்தது இல்லை. இப்போ தான் தளபதி வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல கொடுக்குறாரு, நம்மளும் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலிபர் இப்போ சும்மா அவனெல்லாம் சொல்லுவானுங்க, கமெண்ட் போடுவானுங்க கீழே, அனில் குஞ்சு அப்படி இப்படின்னு கலாய்ப்பானுங்க. நம்ம சைமன் அண்ணா இருக்கார்ல, சைமன் அண்ணா வந்து நல்லா கலாய்ச்சி போட்டிருக்காரு. எவ்வளோ அனில் குஞ்சுங்க வந்துருக்கு பாருங்க. அனில் குஞ்சுங்க மொத்தமாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புளியை காலி பண்ணுறோம் கொதிரி அந்த மாதிரி தான். அவ்வளோ அணில் குஞ்சுகள் எக்கச்சக்கமாக அணில் குஞ்சு பிறந்து வந்துருக்கு. இன்னும் நிறைய பிறந்து வந்துன்னு இருக்குது ஃபுல்லாகவே. அதெல்லாம் ஒன்று சொன்னால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? நம்ம சைமன் அண்ணா ரொம்ப பேசி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. நாங்களே சீப்பான ஆயிடுச்சு. அவர் என்ன ஆடுகும் மரத்துக்கு தான் போயிட்டு போட மாட்டார். அது நல்லது தான். ஆனால் மனுஷங்களும் கொடுக்கணும்ல. மனுஷனுங்க மெயினே ஒரு மாணவர்களும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்கும் அந்த பொதுவாக எல்லாருக்கும் குரல் கொடுத்து பார்த்தா அண்ணா மட்டும்தான். அண்ணா முன் வராரு. யாருங்க இவ்வளோ வருஷத்தில் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மாநாடு செகண்ட் மாநாடு நடக்குது. யாரெல்லாம் சாத்தியம்? இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது, வரலாற்றிலே இருக்குமா? இதோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருப்பான்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவரால் மட்டும்தான் இங்கே அவ்வளோ கூட்டம் சேர்க்க முடியும்னா நெக்ஸ்ட்டு தளபதியால் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தளபதி அந்த பேரை எடுத்துறாரு. வேற எங்கேயுமே நம்ம ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏன்னா எங்கள் வாலி வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விக்ரவாண்டி மாநாடு ஒன்று, இது ஒன்று, அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட் மாநாடு பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசு. இதில் வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க, யார் பவர் ஸ்டார், அவர் பேர் பவர் ஸ்டார் சீனிவாசனா, அவர் சொல்கிறாரு கூட்டத்தை கூடுவேன். அதேமாரி வந்து கருணாஸ் வேறு சொல்கிறாரு இதோட கூட்டம் அதிகமாக கூடும். நான் எவ்வளோ பேர் நீ காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து சருகை கொடுத்து கூட்டின்னு வரலாம். ஆனால் இந்த மாதிரி கூட்டம் வந்து எதுக்குமே ஆசைப்படாமல் தளபதிக்காக வர கூட்டம் ஒரே கூட்டம் எங்கள் கூட்டம் மட்டும்தான்.
இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க, இன்னும் நிறைய பேர் டிவியில் பார்த்துன்னு இருக்காங்க எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நாங்கள் வந்துருக்கோம் போய் வீட்டிலே உட்காந்துட்டாங்க. பார்த்தா சின்ன பசங்க இன்னும் விட்டாங்கன்னா நாங்களே வரதுக்கு இது போகிறோம். சின்ன பசங்க விட்டால் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. நாங்களாம் வீடியோவில் பார்க்கும்போது எப்படா அங்கே போவோம், எப்படா அந்த ஒரு தரிசனத்தை பார்ப்போம். ஏன்னா மதுரையில் ஃபேமஸ் ஆனது அழகர் கோயில் தான். அந்த மியூசிக்கை போட்டாலே அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸு, அந்த மியூசிக்கு அந்த சாமிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும் தான் செட் ஆகும். அதோட கேப்டன் விஜயகாந்த் அவரோட படத்துல தானே அந்த சாங் அது. ஸோ அந்த சாங் அது எப்போ போடுவாங்க, அது போடுவாங்களா இல்லை வேறு எதனா சாங் போடுவாங்களா நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் போகிறோம். ஸோ பார்க்குறோம். அப்படி நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்ன இவனு சும்மானா எதனா ஒன்று பேசி போட்டுக்கிறானுங்க, இதை பண்ணுறானுங்க அதை பண்ணுறாங்க. எது வேணால் பண்ணட்டும், என் தளபதி தான் 2026 இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 எங்கள் தளபதி தான் வருவார். அது என்ன ஒரு வருஷம் இந்த வருஷம் சரி விடுங்க, 2026 தோத்துறாங்க கூட விட்டுக்குங்க. ஏன் ஒன்றும் இருக்குது, இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் ஒரு வாட்டியாச்சும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளோ பேர் அவ்வளோ பெரிய கட்சியே இல்லை, சீமான் கட்சி. அதுக்கு அவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு அவருக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அவர் ஒருத்தவங்க புறங்கொரியே அவருக்கு எடுத்துக்கினார். அவர் நல்லா இருந்தால் அண்ணனுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தானா அவருக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். அவர் பேர் அவருக்கு எடுத்துக்கினேன். ஏன்னா ஏன் சைமனை நம்மளை சொல்கிறேன்னா, எனக்கும் ஒரு காலத்தில் பிடிச்சிருந்தது. ஆனால் ஒருத்தவங்களை பின்தள்ளி ஒருத்தவங்க பின்னாடி பேசி அவங்கள டவுன் பண்ணி பேசுகிறது வந்து ரொம்ப தப்பு. அதனால எனக்கு அவரை பிடிக்கல. சென்னை வந்துட்டு திமுக கோட்டைன்றாங்க. இப்போ எப்படி கோட்டை எப்படி இருக்கு? இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கோட்டை அப்படியே கொஞ்சம் சரிஞ்சினே வருது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இப்போ பசங்க மக்கள் கூறு. ஏன்னா இப்போ இந்த தூய்மை பணியாளர் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தான். எனக்கு வந்து சேகுவாரா பிடிக்கும். நான் வந்து போராட்டத்தில் இருந்தேன் 7 நாள். அந்த 13 நாளாக வந்து நான் அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த போராட்டத்தில் இருந்தேன். அன்றைக்கி கைது செய்யும் போது கூட அங்கே இருந்தேன். ஆனால் ஒரு குப்பை மாதிரி தான் மக்களை வந்து வாரி போட்டு தூக்கி போட்டு போயினான்ட்டாங்க. அது இன்ன வரைக்கும் அந்த இஷ்யூ என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அது அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. பட் ஆனால் இந்த வாட்டி அண்ணன் வந்து இந்தமாரி எங்கே அடக்குமுறையோ ஒடுக்கப்படுறாங்களோ அங்கே கண்டிப்பாக என் அண்ணன் குரல் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா யாருமே வந்து அது எடுத்து முன் வராங்க, ஆனால் அது கொண்டு வர மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் அடிபட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்தோம். எங்கள் மேலெலாம் பொய் கேஸை போட்டு பொய் வழக்கு போட்டு இவங்களாம் இந்த மாதிரி கேட்டகரி பசங்க தான் இவங்களாம் போய் தப்பு செய்வானு இதுமாரி சொல்லிட்டு தான் எங்களை வந்து இன்ன வரைக்கும் டவுன் பண்ணி வந்துட்டு அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தோம். அவ்வளோ தூரம் ஏன் போக முடியும்? இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன். 5 கண்ட்ரி பைக்லேயே போயிருக்கேன். 1 இயராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன். தளபதி கொடியை வந்து அங்கே நாட்டிட்டு வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் யாரும் அந்த அங்கே போய் ஃபோட்டோ கூட போட்டது வீடியோ போட்டது நான் போட்டு வந்திருக்கேன். கண்ட்ரீஸில் நேபாள் போட்டிருக்கேன், பூட்டான் போயிருக்கேன், பங்களாதேஷ் போயிருக்கேன், மியான்மர் பார்டரு, சைனா பார்டரு போனேன். அது பாகிஸ்தான் பார்டரு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் நம்ம இந்தியாவை சுற்றி எங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய்ட்டு 0 பாயிண்ட் எல்லாமே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் 0 பாயிண்ட் அடிச்சிட்டேன். பங்களாதேஷ் போக முடியும். பங்களாதேஷ் 0 பாயிண்ட் போய்ட்டு வந்தேன். பூட்டான்னு நேபாள் மட்டும் உள்ளே சுற்றிட்டு வந்தேன். மீதிலாம் கண்ட்ரிஸ் பார்டர்ஸ் எல்லாமே. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.